எலியா எப்படி ப்ரேயர் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி அவள் கஷ்டப்படுறா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மேலே குப்புற 3 தடவை அப்படியே மெதுவாக சாஃப்டாக படுத்து சொல்கிறாரு, இந்த பிள்ளையோட உயிரை திரும்ப அந்த குழந்தைக்குள்ளேயே கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வேண்டும் போது தேவன் எலியாவுடைய ஜெபத்தை கேட்டு என்ன செய்கிறாரு, அந்த பிள்ளைக்கு திரும்ப உயிர் கொடுக்குறாரு. ஏசப்பா காலத்தில் எப்படி நிறைய பிள்ளைங்க உயிரோட எழுப்பினார் இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதே போல் பழைய ஏற்பாட்டில் அந்த காலத்திலேயே எலிசான்னு நிறைய பேர் மூலமா என்னது திரும்ப உயிர் வர்ற மாதிரி தேவன் செஞ்சிருக்கிறாரு. சரியா, புரியுதா? அப்ப எவ்வளோ பெரிய அற்புதம், அந்த குழந்தைக்கு திரும்ப உயிர் வருது. அப்போ அவரு கீழே கூட்டிட்டு வந்து இந்த பாரு என்னைய திட்டின பாரு, அதே தேவன் தான் என்ன செஞ்சிருக்காரு, இப்ப அந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே இப்ப மட்டும் நல்லா பாராட்டி பேசுறா, உங்களோட வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையும் சரி, நீங்களும் சரி கர்த்தரோட வார்த்தை தான், நீங்க தேவனுடைய மனுஷன் தான் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு விதவை சொல்றா. எலியா மூலமா தேவன் செஞ்ச அற்புதத்துல அந்த விதவைக்கும் அவள் மகனுக்கும் தான் எவ்வளோ சந்தோஷம்.